உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இஸ்லாமிய மதத்தின் இறை தூதராக கருதப்படும் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் மிலாடி நபியாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று மிலாடி நபி கொண்டாடி வரும் நிலையில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இறை தூதரான நபிகள் நாயகம் பிறந்த திருநாளாம் மிலாடி நபி உலகம் எங்கும் மகிழுடன் கொண்டாடப்படும் இந்த இனிய வேளையில் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை தூதரான நபிகள் நாயகம் தனது வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகிய உயரிய நோக்கங்களுக்காக இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டிய வரலாற்று பெருமை மிக்கவர். நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் மிலாது நபி திருநாளாக உலகம் முழுவதும் வாழ்கிற இஸ்லாமிய பெருமக்களால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய பெருமக்களின் திருமறையான திருக்குரான் நபிகள் நாயகம் மூலமாகத்தான் மக்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களை நன்னெறிப்படுத்தும் வகையில் இத்திருமறை அமைந்துள்ளது. இந்திய ஒன்றியத்தின் மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்ததில் இருந்து இஸ்லாமிய சொந்தங்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. இருப்பினும் அப்படியான நெருக்கடியான காலகட்டங்களில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி துணை நின்றதோடு பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இந்த போராட்டத்தின் வழியாக வகுப்புவாத சக்திகளின் பிளவு அரசியலை தமிழக வாழ்வுரிமை கட்சி முறியடித்துள்ளது. இனிவரும் காலங்களிலும் இஸ்லாமிய சொந்தங்களின் உரிமைகளுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதும் துணை நிற்கும் என்று அண்ணல் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான இன்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு, அமைதி, சமாதானம், சமய நல்லிணக்கம் என போதித்த அண்ணல் நபிகள் நாயகத்தின் கொள்கையை பின்பற்றி மகிழ்ச்சியும் நலமும் பெற்று வாழ மிலாது நபி வாழ்த்துக்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறப்பட்டுள்ளது.